மாணவர்களே, இந்த வீடியோ மூலமாக பரீட்சை எழுதப் போகும் மாணவர்களாகி உங்களை சந்திப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்ம ஃபுல் லைஃப் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச் பாஸ்டர் வெற்றிக்குமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் வாழ்க்கையில் நான் இயேசு கிறிஸ்து செய்த அந்த அற்புதத்தை, அதிசயத்தை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி பரீட்சை எழுத போகிற உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பயத்தோடு கலக்கத்தோடு கூட எப்படி என் வாழ்க்கையில் முன்னேற போகிறேன் என்று சொல்லி வேதனையோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள, உங்களை போல நானும் என் வாழ்க்கையில் எப்படி முன்னேற முடியும் என்று சொல்லி வேதனையோடு கூட இருந்த நாட்கள் உண்டு. என்னுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு ரொம்ப கலங்கின நாட்கள் உண்டு என் வாழ்க்கையில். காரணம், என் படிப்பில் ரொம்ப ஞானத்தில் ரொம்ப குறைவுள்ளவனாக இருந்த என் வாழ்க்கையில். அப்படிப்பட்ட என்ன ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சந்தித்து ஞானத்தில் ரொம்ப குறைவுள்ளவனாக இருந்த என்ன இயேசு கிறிஸ்து சந்தித்து என் வாழ்க்கையை அவர் ஆசிர்வதித்து என்னை உயர்த்தி என்னை அவர் மகிழ்ச்சி ஆக்கினார். அந்த சாட்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. உங்களுக்கு பரீட்சை ஹாலுக்குள்ளே எனக்கு உதவி செய்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவர் உண்டு. என்னுடைய வாழ்க்கையில் நான் பல வருஷங்கள் அந்த படிப்பினூடாய் கடந்து போய் இயேசு எனக்கு எப்படி உதவி செய்து என்னை உயர்ந்த நிலைமையில் என்னை மாற்றினார் என்று சொல்லி சாட்சியாக உனக்கு அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் ஞானத்தில் ரொம்ப குறைவுள்ளவனாய் நான் இருந்தேன். படித்தது எதுவுமே எனக்கு நினைவில் இருக்காது, ஞாபகத்தில் இருக்காது. அப்படி ஒரு ஞானத்தில் ரொம்ப குறைவுள்ளவனாக நான் காணப்பட்டேன். மாத்திரமல்ல, என்னுடைய சிந்தையில் ஒருமனப்படுத்த முடியாது. என் சிந்தைகள் எல்லாம் சிதறடிக்கப்படும். புக்கை திறந்தா என் சிந்தைகள் எல்லாம் சிதறடிக்கப்படும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் இருந்தது. மட்டுமல்ல, என் வாழ்க்கையில் பயம் என்கிற ஒரு கொடுமையான ஒரு காரியத்துக்கு அடிமையாக இருந்தேன். நல்லா படிச்சுட்டு பரீட்சை ஹாலுக்குள்ளே நுழைந்து உள்ளே போனால் ஒரு பயம், இனங்காண முடியாத ஒரு பயம் என்னை நிரப்பும் உள்ளத்தை. பாருங்கள், எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் அமர்ந்து அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கி எழுதும் பொழுது என்னையும் அறியாமல் ஒரு பயம், ஒரு நடுக்கம் என்னுடைய இருதயத்துக்குள்ளே வரும். படித்ததெல்லாம் மறந்து போய்விடும். ரொம்ப வேதனை. படித்தது சில சமயம் ஞாபகமே இருக்காது. என் பரீட்சை ஹாலில் ஜன்னலையே பார்த்து அமர்ந்திருக்கிறேன். என்னுடைய படிப்பு எனக்கு ரொம்ப வேதனையை கொண்டு வந்தது. ஞானத்தில் ரொம்ப குறைவுள்ளவனாக இருந்தேன். இந்த பிரச்சனைகள்லாம் என் வாழ்க்கையில் இருந்ததுனால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தாலும் என் படிப்பில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, நன்மை இல்லை. என்னுடைய எஸ்எஸ்எல்சி தேர்வுக்காக நான் ஆயத்தமாகி கடினமாக என்னுடைய தேர்வுக்காக முயற்சி செய்து நான் படித்தேன். பாருங்க, நான் எஸ்எஸ்எல்சி தேர்வு எழுதுகிற நேரம் வந்தது. எல்லாரை போல நானும் ரொம்ப கடினமாக முயற்சி செய்து அந்த எஸ்எஸ்எல்சி தேர்வை நான் எழுதினேன். பாருங்க, தேர்வு எழுதினேன். ஆனால் அந்த தேர்வு முடிவுகள் வந்தது. ரொம்ப குறைந்த ஒரு மதிப்பெண் எடுத்திருந்தேன். என்னோடு கூட படித்த எல்லா மாணவர்களும் நிறைய மார்க் எடுத்து சந்தோஷமாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப வேதனை. என்னால் படிக்க முடியலையேன்னு ஒரு பெரிய துக்கம் இருந்தது. என்னால் மற்றவங்கள போல நிறைய மார்க் எடுக்க முடியலையேன்னு ரொம்ப வேதனை. எஸ்எஸ்எல்சியில் ரொம்ப குறைந்த ஒரு மார்க் எடுத்தபடினால பாருங்கள், அந்த பியூசி என்று சொல்லுவாங்க, +1 +2, அதில் எனக்கு கணித பாடத்துக்குரிய அந்த பாடங்கள் எனக்கு கிடைக்கவில்லை. பியூர் சயின்ஸ் என்று சொல்லுகிற அந்த படிப்பு மாத்திரமே எனக்கு கிடைத்தது. அதுவும் சில பள்ளிகள் தான் அந்த குரூப் கொடுத்தாங்க. எல்லா பள்ளிகளிலும் அந்த குரூப் கூட கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ ரொம்ப உடைக்கப்பட்டேன். நான் என்னுடைய +1 +2 படிக்கும்போது ரொம்ப உடைக்கப்பட்டேன். என்னால் என் வாழ்க்கையில் முன்னேற முடியாதான்னு கேள்வி. என்னால் என் வாழ்க்கையில் உயர முடியாதா, மற்றவங்கள போல் என்னால் வாழ்க்கையில் உயர முடியாதான்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது. ஆனாலும் அந்த +1 +2ல் ரொம்ப கடினமாக படித்து எப்படியாகிலும் ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னல் டிகிரி ஜாயின் பண்ணணும் என்று சொல்லி ரொம்ப விருப்பத்தோடு கடினமாக படித்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஐ ஒர்க் ஸோ ஹார்ட். ரொம்ப கடினமாய் படித்தேன். ஐ எம் அ ஹார்ட் ஒர்க்கர். ரொம்ப கடினமாக படித்தாலும் என்னுடைய சுய பலத்தினால என்னால் உயர முடியலை. சுய ஞானத்தினால என்னால் மேன்மை அடைய முடியலை. வேதனை. +1ல் நிறைய பாடங்களில் ஃபெயில் ஆவேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஃபிசிக்ஸில் 6 மார்க் 7 மார்க் எடுத்திருக்கிறேன். வாத்தியார் என்னை கூப்பிட்டு ரொம்ப அவமானப்படுத்துவாங்க. ஞாபகம் இருக்கிறது. சரிப்பில் அந்த +1ல் எப்படி ஆகிலும் அரசாங்கத்திலிருந்து எல்லாத்தையும் பாஸ் பண்ணிடணும்னு சொன்னதுனால பாஸ் ஆகி +2
அந்த அந்த வகுப்புக்குள்ளே கடந்து வந்தேன். கடினமாக படித்தேன், ரொம்ப கடினமாக படித்தேன், இரவெல்லாம் படித்திருக்கிறேன். அந்த எக்ஸாம் நேரம் வந்தது. எல்லாரை போல நானும் கடினமாக படித்து நல்ல ஒரு கனவுகளோடு வாழ்க்கையில் உயரணும். எல்லாத்துக்கும் அந்த கனவு இருக்கும், உங்களுக்கும் அந்த கனவு இருக்கும்ல, வாழ்க்கையில் உயரணும், மேன்மை அடையணும்னு ஒரு கனவு இருக்கும். அப்படி தான் எனக்கும் கனவு இருந்தது. ஆனால் எனக்கு ஞானம் இல்லை, பலன் இல்லை. என் பிரச்சனைகளால் என்னால் மேலே வர முடியலை. +2 எக்ஸாம் எழுதினேன், ரிசல்ட் வந்தது. ஆச்சரியம் பாருங்கள், ரிசல்ட்டில் ரொம்ப குறைந்த மார்க், 1700க்கு 700 சில்லற மார்க்கு தான். நான் விஓசி என்கிற அந்த அரசாங்க பள்ளியில் படித்தேன். என் கூட A2ல படித்த எல்லாரும் நல்ல மதிப்பெண்கள், 900க்கு மேலே 1000க்கு மேலே எடுத்து மருத்துவக் கல்லூரி, டென்டல் காலேஜ், வெட்டினரி காலேஜ்னு எல்லாம் ஜாயின் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப வேதனை. எந்த ஒரு காலேஜிலும் எனக்கு இடமே கிடைக்கல. எவ்வளோ வேதனை தெரியுமா? வெளியே என்னால் போக முடியாது. அவமானம், தாழ்வு மனப்பான்மை, என்னால் மாத்திரம் என் வாழ்க்கையில் உயர முடியலைன்னு பல கேள்விகள், வேதனை. எந்த ஒரு காலேஜிலும் எனக்கு இடம் கிடைக்கல, ஒரு டிகிரி கோர்ஸ் கூட கிடைக்கல, ரொம்ப வேதனை. அப்போ எங்கள் அம்மாட்ட வந்து சொன்னேன், அம்மா நான் 1 வருடம் வீட்டில் இருந்து இம்ப்ரூவ்மெண்ட் படிக்கிறேன். காரணம், அந்த நேரத்தில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கும். அது தமிழ்நாடு அரசாங்கத்தினால மருத்துவ அந்த துறைக்கு, பேராமெடிக்கல் துறைக்கு நடத்தப்படுகிற ஒரு தேர்வு. அதில் கன்சிடர்ட் இம்ப்ரூவ்மெண்ட் மார்க்கை கன்சிடர் பண்ணுவாங்க. ஆகவே எப்படியாகிலும் படித்து தமிழ்நாடு அரசாங்கத்திலேயாவது ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் டிகிரியில் சேர்ந்துடணும்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட போய் கேட்டேன். 1 வருஷம் நான் வீட்டில் உட்காந்து படிக்கிறேம்மா அப்படின்னு எங்கள் அம்மாட்ட கேட்டபோது, எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கி எப்படியாவது படிப்பான், வாழ்க்கையில் முன்னேறுவான்னு சொல்லி அவங்களும் பெர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்க. 1 வருடம் எங்கேயுமே போகாமல், யாருக்கிட்டையும் வெளியே தலை காட்டாமல், காரணம் என்னோடு கூட படித்த எல்லா மாணவர்களும் நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணி இருந்தாங்க. எனக்கு எதுவுமே கிடைக்கல, வேதனை, என் உள்ளெல்லாம் உடைக்கப்பட்டது. ஆனாலும் கடினமாய் முயற்சி செய்து 1 வருடம் வீட்டில் இருந்து படித்தேன். வேதனை. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுத வேண்டிய நேரமும் வந்தது. 1 வருடம் கழித்து அடுத்த பாருங்கள், அந்த +2 எழுதுகிற மாணவர்களோடு நான் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதணும். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதுவதற்கு முன்னால் பாயம், வேதனை. காரணம், 1 வருஷம் வீணாக்கிட்டோம். இப்போவும் என்னால் மேலே வர முடியுமா, சக்ஸஸ் ஆக முடியுமா கேள்வி. எனக்கு அந்த பலன் இல்லை, அந்த ஞானம் இல்லை, வேதனை. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, பாட்னி எக்ஸாம் இன்னைக்கு எழுதணும். வீட்டு மாடியில் உட்காந்து படிக்கிறேன். படித்தது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை, வேதனை. அழுதேன், ரொம்ப அழுதேன். என்னை ஏன் ஞானம் இல்லாமல் ஒரு கடவுள் இந்த உலகத்தில் படைக்கணும்? பயங்கர கேள்விக்குறி. என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா? பெரிய கேள்விக்குறி. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதினேன். இந்த பாருங்கள், இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் ரிசல்ட் வந்தது. ஏற்கனவே எடுத்த மார்க்கை விட 77 மதிப்பெண் தான் அதிகமாக என்னால் எடுக்க முடிந்தது. உள்ள எல்லாம் சுக்குநூறாய் உடைந்து போனது. என் மேலே என்னை நம்பி, என் மேலே நான் என்னையே நம்ப ஒன்றுமே இல்லை. செல்ஃப் கான்ஃபிடென்ட் என்று சொல்லுவாங்க, சுயத்தின் மேல் நம்பிக்கை உடைக்கப்பட்டது. முடியலை, என்னால் முடியலை. பாருங்க, எல்லாம் என் வாழ்க்கை உடைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் நான் எடுத்த குறைந்த மார்க்குக்கு என் வாழ்க்கையில் டிப்ளமோ இன் ஃபார்மசி அப்படின்னு புதுவை அரசாங்கத்தினால நடத்தப்படுகிற ஒரு சொசைட்டி உண்டு. அந்த சொசைட்டியில் அந்த டிப்ளமோ இன் ஃபார்மசி என்கிற ஒரு 2 வருடம் பாருங்க டிப்ளமோ கோர்ஸ் ஒன்று உண்டு. அந்த டிப்ளமோ கோர்ஸ் முடித்தா மருந்து கடையில் 900 ரூபாய்க்கு வேலை செய்யலாம். காலையில் 9 மணிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் வேலை செய்யணும். 900 ரூபா சம்பளம் தருவாங்க. இதுதான் என்னுடைய பலத்தினால என்னால் சாதிக்க முடிந்தது. ஐ வாஸ் ஷேட்டர்ட் கம்ப்ளீட்லி. முற்றிலுமாய் உடைக்கப்பட்டேன். கனவுகள் எல்லாம் சிதைந்தது. there is no hope for me. எனக்கு நம்பிக்கையே இல்லை. என்னால் உயர முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஓ, ஐ ஹவ் லாஸ்ட் கம்ப்ளீட்லி. எனக்குள்ள வேதனை, துக்கம், துயரம். இந்த சூழ்நிலையில் தான் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. 1999 ஆண்டு when I am studying my first year in diploma in pharmacy, 1வது ஆண்டு என் வாழ்க்கையில் விரக்தியில், வேதனையில், என்னுடைய வேதனை துக்கம் யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வேதனையில் உடைக்கப்பட்டு இனி எனக்கு எதிர்காலம் இல்லை என்று சொல்லி நம்பிக்கை இழந்து வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். அன்புள்ள ஒரு தெய்வம். தம்பி, உன் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிற ஒரு தெய்வம் உண்டு. உன்னை நேசிக்க
நேசிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. நீ தோற்று போய் அவ்வளவுதான் என் வாழ்க்கையில முடிந்தது என்று சொல்லி நீ நம்பிக்கை இழந்திருக்கும் பொழுது, there is one God to help you. உனக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. என் வாழ்க்கையில என் உள்ளத்துல உள்ள வேதனை யாருக்குமே தெரியாது. எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது, என்னுடைய ஆசிரியருக்கு தெரியாது. ஆனா ஒரு தெய்வம் உண்டு. அவருக்கு தெரியும் உன் தோல்வி, அவருக்கு தெரியும் உன் இயலாம. அவர் உனக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். என் வாழ்க்கைக்குள்ள அவர் வர விரும்பினார். ஆனா அந்த 1999 ஆண்டு I was shattered completely. எனக்குள்ள 1000 கேள்விகள் எனக்குள் இருந்தது. அப்போ ஒரு நாள் எங்க வீட்டுக்கு பக்கத்துல என்னுடைய மனது ஆறுதல் இல்லாதபடியினால ஒரு ஆங்கில ஆராதனை, ஒரு சபை நடந்து கொண்டிருந்தது. 4 பேர் அமர்ந்திருந்தாங்க. நானும் அதுல எல்லார போல அமர்ந்திருந்தேன். ஆனா என்னால மறக்க முடியாது, முதல் முறை என் வாழ்க்கையில என் உள்ளத்துல இருக்கிற 1000 கேள்விகளுக்கு ஒரு பதில், ஒரே ஒரு பதில் என் கேள்விகளுக்கு எனக்கு கிடைத்தது. அன்றைக்கு இயேசு என்னோடு கூட முகமுகமாய் ஆண்டவர் பேசினார். இயேசு சொன்னார், என்னோடு பேசினார். எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர். இயேசு சொன்னார், தம்பி, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன், வாழ்க்கையில உதவி செய்ய நான் விரும்புறேன். ஆனா வாழ்க்கையில எனக்கு இடம் கொடுப்பியா? வாழ்க்கையில எனக்கு இடம் கொடுப்பியா? உன் இருதயத்துல எனக்கு இடம் கொடுப்பியா? அன்புள்ள தெய்வம், என்னுடைய பாவங்கள் அசுத்தங்களை எனக்கு அவர் வெளிப்படுத்தி உணர்த்தி காண்பித்தார். காரணம், அந்த பாவம் உள்ளத்துல இருக்கும் பொழுது இயேசுவால் அங்க இருக்க முடியாது. அவர் பரிசுத்தமான ஒரு தெய்வம். இஸ் a holy God. உன் இருதயத்துல வாழ விரும்புகிறார். அதனால்தான் அந்த வேதத்துல நீதிமொழிகள்ல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. I need your heart. உன் இருதயம் எனக்கு தேவை. I want to dwell in your heart. உன் இருதயத்துல நான் வாழ விரும்புறேன். உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்காக நான் சிலுவையில மரித்தேன். உன்னை நான் நேசிக்கிறேன். உன்னை உயர்த்த விரும்புகிறேன். உன் சுயபலத்தினால உன்னால உயர முடியாது. உன் சுயபலத்தினால சாதிக்க முடியாது. உனக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. அந்த 1999 ஆண்டு பாருங்க, அவர் என்னை தேடி வந்தாருங்க. அந்த இயேசுவை தேடி நான் போகல. அன்புள்ள ஒரு ஆண்டவர். அவர் சொன்னார், உனக்கு நான் உதவி செய்ய விரும்புறேன், வாழ்க்கை ஆசீர்வதிக்க விரும்புறேன். உன் பாவங்கள் அசுத்தத்துல வாழ்றல்ல, அதனால என்னால உன்னை ஆசீர்வதிக்க முடியல அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தை என்னால மறக்க முடியாது. அந்த அந்த வார்த்தைகள் என்னால மறக்க முடியல. அன்றைக்கு அவர் என்னுடைய பாவத்தை ஆண்டவர் அன்றைக்கு எனக்கு உணர்த்தி ஆண்டவர் காண்பித்தார். அந்த பாவத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தி காண்பித்தபடியினால பாருங்க, அன்றைக்கு காலையில என்னுடைய வீட்டுக்கு ஓடினேன். என்னுடைய வீட்டுக்கு ஓடி அரைக்கதவை மூடினேன். பாருங்க, அரைக்கதவை மூடி என்னுடைய பாவங்கள், நான் சின்ன வயதிலிருந்து செய்த எல்லா பாவங்கள், அதான் ரொம்ப முக்கியம் தம்பி, கவனி, எல்லா பாவங்களையும் ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல அறிக்கை பண்ணினேன். இயேசுவின் ரத்தம் என் பாவத்தெல்லாம் கழுவி என்ன பரிசுத்தமாக்கினது, சுத்திகரித்தது. காரணம் என்ன தெரியுமா? உன் இருதயத்தை பரிசுத்தமாக்குகிறது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். பைபிள்ல 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள், இதுவரைக்கும் நீ செய்த பாவங்கள், இதுவரைக்கும் நீ எண்ணின அசுத்தமான சிந்தைகள், அருவருப்பான சிந்தைகளை கழுவதற்காகத்தான் இயேசு உனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினார். ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. உனக்கு பாவத்தை மன்னிக்கும்படி இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினார். நான் என் பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணினேன். அசுத்தமான படங்கள் பார்த்தது, அருவருப்பான காரியங்களை செய்தது, ஏமாற்றினது, நான் பாருங்க கோபப்பட்டது. எங்க தாத்தா ஒரு முறை என்னை அடிச்சாங்க. எனக்கு அவ்வளோ வெறுப்பு அவங்க மேல. யாரும் இல்லாத நேரத்துல எங்க தாத்தாவுடைய புது சாரத்தை தீயிலிட்டு கொளுத்தினேன். அந்த காரியத்தை உள்ளத்துல காண்பித்தாங்க. பொறாமைனால நான் செய்த எத்தனையோ காரியங்கள் எல்லாத்தையும் இயேசு எனக்கு காண்பித்தாங்க. இயேசு கிட்ட அழுதேன், இயேசுவே, நான் ஒரு பாவியான மனிதன், என்னை கழுவி என் இருதயத்துக்குள்ள நீங்க வாசம் பண்ணுங்க ஏசப்பான்னு சொல்லி நான் அழுதேன். பாருங்க, நான் அழுத பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என் பாவத்தெல்லாம் கழுவி ஏசப்பா என்ன அவருடைய பிள்ளையாக அவர் மாற்றினார். அவருடைய பிள்ளையாக ஏசப்பா மாற்றினார். எவ்வளவு சந்தோஷம் இல்லை? இயேசு என்னுடைய இருதயத்துக்குள்ள
வந்துட்டார். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா? இயேசு என் இருதயத்துக்குள்ள வந்துட்டாரு. அதுதான் என் வாழ்க்கையினுடைய முதல் படி. அதுதான் என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்திற்குரிய முதல் படி. இன்றைக்கும் இந்த 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 யூடியூப் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தம்பி, இயேசு உன்னுடைய வாசப்படி கதவுகளை தட்டி கொண்டு இருக்கிறார். நீ அவருக்கு இடம் கொடுப்பியா? உன் பாவத்தை ஆண்டவரிடத்துல அறிக்கை பண்ணுவியா? பாவமும் இயேசுவும் ஒன்றா இருக்க முடியாது. உன் இருதயத்துல பாவத்தையும் வைத்து கொண்டிருக்க முடியாது, இயேசுவும் உன்னோடு கூட இருக்க முடியாது. ஆகவே இன்றைக்கு நீ உன் பாவத்தை இயேசு கிட்ட அறிக்கை பண்ணு. இயேசுவே, உங்க இரத்தத்தினால என் பாவத்தை கழுவி என்னை பரிசுத்தமாக்குன்னு சொல்லு. அவர் உன்னுடைய இருதயத்தை கழுவி உனக்குள்ள அவர் வாழ விரும்புறாரு. உன் இருதயத்துக்குள்ள அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். வாசப்படியில் நின்று அவர் கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உன் இருதயத்தை திறந்து, இயேசுவே என் இருதயத்துக்குள்ள வாரோன்னு நீ அவர் இடத்துல கேட்டா, உன் இருதயத்துக்குள்ள அவர் வந்து வாசம் பண்ணுவாரு. உன் இருதயத்தெல்லாம் கழுவி, உன் இருதயத்தில் எத்தனையோ அசுத்தம் அருவருப்புகள் இருக்குல்ல, அசுத்தமான சிந்தைகள் இருக்கு, அருவருப்புகள் இருக்கு, எவ்வளோ காரியங்கள் இருதயத்துக்குள்ள இருக்குல்ல, அதெல்லாம் இயேசு கழுவ விரும்பும். அதான் வாழ்க்கையில வெற்றிக்கு முதல் படி. காரணம், பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவத்தை மறைத்து மறைத்து வாழ்ந்தா பரலோக வாழ்வு உனக்கு தர விரும்புகிறார். அதை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ என் வாழ்க்கையில் 1999 ஆண்டு என் வாழ்க்கையில முதல் வெற்றிக்கு படி என்ன தெரியுமா? இயேசுவுக்கு என் இருதயத்துல இடம் கொடுத்தேன். எவ்வளோ அருமையான ஒரு அனுபவம். அவர் என் இருதயத்துல வந்து வாசம் பண்ண, எனக்குள்ள அவர் வந்து விட்டார். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு அதே ஆண்டவர் உன்னுடைய வாசப்படியின் கதவுகளை ஆண்டவர் தட்டி கொண்டு இருக்கிறார். நல்ல ஆண்டவர். திரும்ப நான் தொடர விரும்புகிறேன். என் வாழ்க்கை எப்படி ஆண்டவர் அந்த ஆரம்பத்திலிருந்து எப்படி மேலான ஒரு நிலைமைக்கு என் வாழ்க்கையை கொண்டு வந்தார் என்கிறத சுருக்கமாக உனக்கு சொல்லி, பரீட்சைக்கு எழுத ஆயத்தமாய் இருக்கிற உனக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கட்டாயம் ஆண்டவர் என்ன உயர்த்தின அதே ஆண்டவர் உன்னையும் உயர்த்துவார். என்ன உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அதே ஆண்டவர், பட்சபாதம் இல்லாத ஒரு ஆண்டவர். அவர் எல்லாருக்காக இரத்தம் சிந்தினார். எனக்கு உதவி செய்த ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். என்ன தூக்கி விட்ட ஆண்டவர் உன் வாழ்க்கையில் உன்னையும் ஆண்டவர் தூக்கி விடுவார். பாருங்க, அதான் என் வாழ்க்கையில முதல் படி. இயேசுவை என் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டேன். அவரை என்னோட இருதயத்துல ஏற்றுக்கொண்ட, அதான் வாழ்க்கையில வெற்றிக்கு முதல் படி. அதைத்தான் நீதிமொழிகள் புஸ்தகம் ரொம்ப அருமையா சொல்லுகிறது. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. நான் உன் இருதயத்துல வர விரும்புறேன். உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உனக்கு நான் எல்லாம் தர விரும்புகிறேன். உனக்கு நான் பலன் தர விரும்புகிறேன். உனக்கு நான் ஞானமாக இருக்க விரும்புகிறேன்னு அவர் உன் இருதயத்தில் வாசம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர். அவருக்கு இன்றைக்கு உன் இருதய கதவுகளை திறந்து கொடுப்பாயா? அப்போ 1999 ஆண்டு இருதயத்தை திறந்தேன். இயேசு என் இருதயத்துக்குள்ளே கடந்து வந்தாங்க. அந்த 2 வருட டிப்ளமோ படிப்பை வெறும் 64% எடுத்து தேர்ச்சி அடைந்தேன். அவ்வளோதான். அதுலேயும் நான் கடைசி மதிப்பெண் தான். அப்போது எனக்கு ரொம்ப வேதனை. ஸோ என்ன செய்ய போகிறோம்? எதிர்காலத்தை குறித்த நிறைய கேள்விக்குறி, எதிர்காலத்தை குறித்த நிறைய வேதனை என் இருதயத்தில் இருந்தது. பாருங்கள், என்னால் மறக்க முடியாது. அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு நாள் எனக்கு சாயங்கால வேளையில் ரொம்ப கவலை, ரொம்ப டிப்ரெஷன். என்ன செய்ய போகிறோம்? எதிர்காலத்தில் எப்படி வாழப்போகிறோம்? நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டா அப்படின்னு நிறைய கேள்விக்குறி, பாருங்க, பாரம் இருதயத்தில். அப்போ ஒரு நாள் சாயங்காலம் என் இருதயம் ரொம்ப பாரத்தினால நிரம்பினது. எதிர்காலத்தை குறித்த கேள்விகள், எதிர்காலத்தை குறித்த பயம், துக்கம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாருங்க, ஒரு நாள் சாயங்காலம் இருதயமே வெடித்து விடும் போல இருந்தது. மரித்து விடுவோமோ என்ற சூழ்நிலை இருந்தது. என்னால் தாங்க முடியலை. எதிர்காலத்தை குறித்த பயம், கேள்விகள் இருதயத்தை அழுத்தினது. பாருங்க, எந்த ஆலயத்தில் 1999 ஆண்டு இயேசு பேசினாரோ அதே ஆலயத்தில் சனிக்கிழமை சாயங்காலம் அங்கே ஒரு வாலிப கூட்டம் நடந்து கொண்டு இருக்கும். நான் எந்த வாலிப கூட்டத்திலும் பங்கு பெறுகிறது இல்லை. காரணம், தாழ்வு மனப்பான்மை. எனக்குள்ள ரொம்ப தாழ்வு மனப்பான்மை இருக்கும். காரணம், நான் உலகத்தில் எதுக்கும் உதவாதவன், என்னால் முடியலைங்கிற தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அப்போ பாருங்க, ஒரு வாலிப கூட்டம் நடந்து கொண்டு இருந்தது. ஒரு அண்ணன் பைபிள்ல இருந்து ஏதோ எடுத்து பேசி கொண்டு இருந்தாங்க. எனக்கு அது எதுவும் புரியலை. எனக்கு எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறி, பயம், வேதனை, துக்கம் என் உள்ளத்தை நிரப்பி இருந்தது. எல்லாரும் அந்த அண்ணன் கிட்ட
ஜெபம் பண்ண கடந்து போனாங்க. நானும் ஜெபம் பண்ணுவதற்காக அந்த அண்ணங்கிட்ட கடந்து போனேன். என் இருதயத்தில் இருக்கிற துக்கம் அவருக்கு தெரியாது, என் இருதயத்தில் இருக்கிற வேதனை அவருக்கு தெரியாது. நான் எதுவுமே அவரிடத்துல சொல்லலை. ஆனால் பாருங்க, அவர் என் தலையில கரத்தை வைத்த பொழுது அவருக்குள் இருந்த இயேசு என்னோடு கூட பேசினார். இயேசு என்ன பேசினார் தெரியுமா? என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் அந்த 2000ஆவது ஆண்டு. பாருங்க, இயேசு என்னோடு கூட பேசினார். என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு, உனக்கு அரசாங்க பணியை நான் தருவேன்னு இயேசு எனக்கு வாக்கு கொடுத்தார். இவ்வளோ ஒரு நல்ல ஒரு இயேசு பார்த்தீங்களா? நம்ம உன்னுடைய எதிர்காலத்தை அவர் கரத்தில் வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு இந்த யூடியூப்ல இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீ நினைத்து கொண்டிருக்கலாம், என்னால் முன்னேற முடியலையே, ஏன் சுயபலத்தினால என்னால் மேன்மையடைய முடியலேன்னு என்னை போல நீ வருத்தப்பட்டு வேதனையோடு இருக்கலாம். உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்கிறேன். உன் பலத்தினால அல்ல, இயேசு கிறிஸ்து உன் எதிர்காலத்தை கரத்தில் வைத்திருக்கிறார். நீ உன் இருதயத்தை திறந்து அவருக்கு இடம் கொடுத்தா பாருங்க, உன்னையும் இயேசு ஆசீர்வதிப்பார். அன்றைக்கு என்னோடு பேசினார். உனக்கு அரசாங்க பணியை நான் தருவேன்னு இயேசு என்னோடு கூட பேசினார். எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் தெரியுமா? எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை தெரியுமா? எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா? என்னையும் ஒரு தேவன் நேசிக்கிறாரா? எனக்கும் ஒரு வாழ்க்கை உண்டா? எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். இயேசுவின் வார்த்தை என் துக்கத்தை மாற்றினது. இயேசுவினுடைய வார்த்தை என் வேதனையை மாற்றினது. இயேசுவினுடைய வார்த்தை எங்கள் அப்பா அம்மா டீச்சரால என்னுடைய வேதனையை மாற்ற முடியலை. ஆனால் இயேசுவின் ஒரே ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனையை மாற்றி எனக்குள்ள ஒரு நம்பிக்கை கொடுத்தது. It give me a new hope. என்ன நம்பிக்கை? உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, இயேசு உன்னோடு இருக்கிறார், அவர் உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வைத்திருக்க. அந்த வார்த்தை அந்த நம்பிக்கை உள்ளத்தில் கொண்டு வந்தது. அப்போ அந்த 2000ஆவது ஆண்டு, அதற்கு பிறகு என்னுடைய புஸ்தகத்தெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். காரணம், இயேசு எனக்கு அரசாங்க பணியை தருவேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்ற அந்த நம்பிக்கையினால புஸ்தகத்தை எடுத்து படித்து எங்கெல்லாம் அரசாங்க தேர்வு நடக்கிறதோ அங்கெல்லாம் போய் எழுதுவேன். எந்த இடத்துலெல்லாம் அரசாங்க தேர்வு நடக்கிறதோ அங்கெல்லாம் போய் எழுதுவேன், படிப்பேன், எக்ஸாம் எழுதுவேன், படிப்பேன். அரசாங்கத்தை யார் கேட்டாலும் சொல்லுவேன், நான் அரசாங்க பணிக்கு போயிடுவேன், இயேசு எனக்கு சொல்லி இருக்கிறார். எல்லாரும் சிரிப்பாங்க, பைத்தியம், எப்படி அரசாங்கத்துக்கு போவான், எப்படி அரசாங்க தேர்வில் தேர்ச்சி அடைவான் அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. பல தோல்விகள் வந்தது, ஆனாலும் என் நம்பிக்கை விடலை. காரணம், இயேசு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியே படித்து கொண்டே இருந்தேன். நிறைய எக்ஸாமில் தோல்விகள், நிறைய ரயில்வே அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டு இல்லை, எனக்கு ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் வந்தது, எல்லாத்துலேயும் தோல்வி, எழுதினேன் தோல்வி தான். நிறைய எக்ஸாமில் தோல்வி. ஆனால் கடைசியாக 2006ஆவது ஆண்டு 5ஆவது மாதம் பாருங்க, 5ஆம் தேதி, மன்னிக்கவும் 6ஆம் தேதி, நான் படித்த அதே கல்லூரியில் ஏசப்பா வாக்கு கொடுத்தபடி எனக்கு லேப் டெக்னீஷியனாக பாண்டிச்சேரியில் இருக்கிற மதர் தெரசா கல்வி நிலையத்தில் லேப் டெக்னீஷியனாக எனக்கு 2006 5ஆவது மாதம் 6ஆம் தேதி நான் வேலையில் அமர இயேசு எனக்கு உதவி செய்தார். அந்த கடைசி எக்ஸாமில் நான் பாஸ் ஆக இயேசு எனக்கு உதவி செய்தார். அவர் வாக்கு கொடுத்தபடி எனக்கு அரசாங்க பணியை அவர் கொடுத்தார். எவ்வளோ நல்ல இயேசு இல்லை? எவ்வளோ நல்ல இயேசு. இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் 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 சிறுமையானவனை புழுதில் இருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற ஒரு ஆண்டவர். எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு இருக்கிறியோ? எதிர்காலத்தை குறித்து கேள்விக்குறிகளோடு இருக்கிறியோ? இயேசு உனக்கு உண்டு. உன்னை உயர்த்துகிற ஒரு இயேசு உனக்கு உண்டு. உன்னை நேசிக்கிற ஒரு இயேசு உண்டு. உன் மேல அக்கறையாய் இருக்கிற இயேசு உண்டு. உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவர் தான் உன்னை தாயின் கருவில படைத்தவர். உனக்கு எதிர்காலம் உண்டு தம்பி. பிசாசனுடைய வார்த்தையை நம்பாத. எல்லாம் முடிந்தது என்று சொல்லுவான், தற்கொலை செய்து கொள்னு சொல்லுவான். நம்பாத. உன்னை நேசிக்கிற இயேசு உண்டு. என்ன நேசித்தார், என்ன நேசித்து என்ன உயர்த்தின அதே இயேசு உன்னையும் அவர் உயர்த்துவார். எவ்வளோ நல்ல இயேசு இல்லை? நல்ல இயேசு. சுருக்கமாக என் சாட்சியை சொல்லி முடிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அரசாங்கத்தில் 25,000க்கு மேலே சம்பளம் வாங்கினேன். ரொம்ப சந்தோஷம். இயேசு மேலே பெரிய ஒரு அன்பு. காரணம், என் சுய திறமையினால நான் உயரலை, என் சுய பலத்தினால நான் உயரலை. என்னை உயர்த்தினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மேலே எனக்கு ரொம்ப அன்பு, அவர் மேலே எனக்கு பாசம் வந்தது. அவரை தான் அதிகமாக ஜெபம் பண்ணுவேன், அவரை தான் அதிகமாக தேடுவேன். ஆலயத்தில் போய் இயேசுவை தான் நான் தேடிக்கொண்டு இருப்பேன். அரசாங்க பணி செய்து கொண்டிருந்தேன். வேலைக்கு போவேன், சாயங்காலம் வந்து ஜெபம் பண்ணுவேன். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தேன். அப்போ 2010ஆவது ஆண்டு
இயேசு என்னோடு கூட பேசினார். பார்த்தீங்களா? அதுதான் ஆசீர்வாதம். இயேசு பேசுகிற ஒரு ஆண்டவர் உனக்குள்ள இருந்தா he will guide you. உன்னை வழி நடத்துவார். உன் டீச்சர் கைட் பண்ண முடியாது, உங்க அப்பா அம்மா உன்னை கைட் பண்ண முடியாது. இயேசு தான் உன்னை படைத்திருக்கிறார். he will guide you. என்ன அவர் தான் கைட் பண்ணினார். 2010 இயேசு சொன்னார். பாருங்க, இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு சொன்னார், நீ மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று இயேசு திருவுளம் பற்றினார். நீ மேற்படிப்பு, யூ ஹாவ் டு பர்சியூ யுவர் ஹையர் எஜுகேஷன். ஆங்கிலத்தில் ஆண்டவர் சொன்னாங்க, நீ மேல் படிப்பு படிக்கணும்னு ஆண்டவர் சொன்னாங்க. ஆகவே 2011 ஆண்டு அரசாங்கத்துக்கு விடுப்பு போட்டு பாருங்க, பேச்சுலர் இன் ஃபார்மசி என்கிற அந்த டிகிரியை படிக்கும்படி நான் பாருங்க அப்ளை செய்தேன். இயேசுவினுடைய பெரிய கிருபையினால எனக்கு அந்த கோர்ஸ் கிடைத்தது. அந்த 3 வருஷம் படிக்க வேண்டும். அதில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆரம்பத்தில். காரணம், படித்தது எதுவுமே எனக்கு நினைவு இருக்காது. ரொம்ப கஷ்டப்படுவேன். ஒரு சின்ன பத்தி படிக்கணும்னா ஒரு நல்ல மாணவன் அதை 1 மணி நேரத்தில் படித்துருவானா, எனக்கு 1.5 மணி நேரம் ஆகும். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. காரணம், நான் என்னுடைய டிப்ளமோ முடித்து 10 வருஷம் கழித்து பேச்சுலர் இன் டிகிரி படிக்கிறேன். அப்போ எப்படி இதை முடிக்க போகிறேன்? காரணம், அந்த பேச்சுலர் இன் டிகிரி 3 வருஷ படிப்பு, கிட்டத்தட்ட 30 தியரி எக்ஸாமும் 26 ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் 3 வருஷம் அதை படிக்கணும். எப்படி என்கிற பெரிய கேள்விக்குறி இருந்தது, பயம் இருந்தது. எப்படி இந்த பாதையை கடந்து போகிறேன்? நான் உனக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன் வாலிப தம்பி, அந்த 3 வருஷம் இயேசு எனக்கு உதவி செய்தார். இந்த 3 வருஷம் நான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது இயேசு என்னோடு கூட வருவார், என்னோடு கூட வருவார். அந்த 30 தியரி எக்ஸாமும் 26 ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் ஆச்சரியமாக என்னை நடத்தி விதவிதமான அனுபவத்தை எனக்கு கொடுத்தார். அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ள அப்பா வர முடியாது, அம்மா வர முடியாது, ஆனால் இயேசுவால் வர முடியும். பாருங்க, நிறைய எக்ஸாமுக்கு நான் படித்தது எனக்கு ஞாபகம் இருக்காது, ஆனால் யாரோ ஒருவர் எனக்கு உள்ள இருந்து படித்ததை எனக்கு எடுத்து தருவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, கை வேகமாக எழுதும், யாரோ ஒருவர் படித்ததை அப்படி சொல்லி தருவாங்க. ஆச்சரியமான ஒரு அனுபவம். அது சில தேர்வுகளில் அப்படி இருந்திருக்கிறது. சில தேர்வுகள் ரொம்ப கடினமான தேர்வுகள். சில தேர்வுகள் பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்ன்னு ஒரு எக்ஸாம் உண்டு. அந்த மேக்ஸ் எக்ஸாமில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாம் 40 மதிப்பெண் எடுத்தால் பாஸு, 40 மதிப்பெண் எடுத்தால் பாஸு. ஸோ அதில் 2 பார்ட் இருக்கும் மேக்ஸில். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் பார்ட், இன்னொன்று ஸ்டாட்டிஸ்டிக்கல் பார்ட். 2 பார்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பியூர் சயின்ஸ் படித்ததுனால மேக்ஸ் எனக்கு தெரியாது. ஆகவே அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் பார்ட்டை நல்லா படித்தேன். காரணம், அந்த மேக்ஸ் எக்ஸாமில் பாதி மேக்ஸ் பார்ட் வரும், பாதி ஸ்டாட்டிஸ்டிக்கல் பார்ட் இருக்கும். ஸோ 2 பார்ட் இருக்கும். ஆகவே நான் நினைத்தேன், மேக்ஸ் எனக்கு ஒன்றும் தெரியாது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் பார்ட் படித்தா பாஸ் ஆயிடலான்னு சொல்லி நல்லா கவனிங்க. அந்த 50% அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கலை நல்லா படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனால் ஆச்சரியம். உங்களுக்கு நான் சொல்கிறேன், இயேசு எவ்வளோ அற்புதமான தெய்வம்னு. ஆச்சரியம், எல்லாமே மேக்ஸ் பார்ட்டில் தான் கேட்டாங்க. நான் கொஸ்டின் பேப்பரை பார்க்குறேன், எனக்கு ஒன்றுமே தெரில, உள்ள ஒன்றுமே தெரில, வேதனை எனக்கு. இயேசுட்ட ஜெபம் பண்ணுறேன், என்னை ஏன் படிக்க கூட்டு வந்தீங்க? ஃபெயில் ஆக்குவதற்காகவா? காரணம், அந்த கல்லூரியில் லேப் டெக்னீஷியனாக பணியாற்றுகிற ஒரு ஸ்டாஃப் நான். ஃபெயில் ஆனால் அது பெரிய ஒரு அசிங்கம். ஆகவே எனக்கு ரொம்ப வேதனை. ஸோ அந்த கணக்கில் பார்க்குற எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கேள்வி தான் இருந்தது. ஒரே ஒரு 10 மார்க்கு, ஒரு 5 மார்க்கு. அந்த 10 மார்க்கும் பாதி ஸ்டெப் மேலே எனக்கு மறந்துடுச்சு. அப்புறம் கூட்டணுமா கழிக்கணுமா தெரில. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே சும்மா உட்கார்ந்துருந்தேன், அழுது கொண்டு இருந்தேன். என்னை ஏன் நீங்கள் படிக்க கொண்டு வரணும்? வேதனை. அந்த எக்ஸாம் முடிந்தது, நீங்கள் நம்ப மாட்டீங்க. வெறும் அதில் சில மதிப்பெண், சில கேள்விகள் தான் எனக்கு தெரிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 20 மார்க்குரிய மதிப்பெண் தான் எனக்கு தெரிஞ்சது. அவ்வளோதான் நான் எக்ஸாமில் எழுதினேன். வெளியே வந்தேன். வெளியே வந்தால் இன்னும் எனக்கு துக்கம் காத்திருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கஷ்டம், நாங்கள் எந்த கேள்வியும் விடலை, எங்களுக்கு தெரியாத கேள்விக்கு தெரிந்த பதில் எழுதி வச்சிட்டோன்னு சொன்னாங்க. என் உள்ளம் உடைந்தது. இந்த அறிவு கூட எனக்கு இல்லையே. காரணம், ஒரு 25 மார்க்கு தான் அதில் எழுதியிருந்தேன். 40 மார்க் எடுத்தால் தான் பாஸு. ரொம்ப வேதனை. என்னுடைய வழக்கத்தின்படி பக்கத்தில் ஒரு சிஎஸ்ஐ சர்ச் இருக்கும், அங்கே போய் ஜெபம் பண்ணேன், முழங்கால் படிக்கிட்டேன். மணி அடித்தது பாருங்க. அப்போ மணி 2 மணி அடித்தது. அப்போ அந்த மைக்கில் இருந்து ஒரு சத்தம் வந்தது, உன் வாசஸ்தலத்தை தேடியும் நீ குறைவை காண மாட்டாய், வாசஸ்தலத்தை நீ தேடியும் குறைவை காண மாட்டாய். இயேசு அற்புதமான ஒரு ஆண்டவர், இயேசு அதிசயமான ஒரு ஆண்டவர். அந்த எக்ஸாம்லாம் முடிந்து ரிசல்ட் வந்தது. பயமாக இருந்தது. 25 மார்க் தான் எழுதி இருக்கிறேன், என்ன ரிசல்ட் வரப்போதும்னு. அந்த ரிசல்ட் வந்தது. என்ன வந்து தெரியுமா? அந்த மேக்ஸில் நான் 40 மதிப்பெண்கள். 40 மதிப்பெண்கள். இயேசுவால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை.
ஒன்றுமே இல்லை. ராபா காத்திடா, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ அக்னியில கடக்கும் பொழுது அந்த அக்னி ஜுவாலை உன் பேர்ல பற்றாது என்று இயேசு வாக்கு கொடுக்கிறார். பார்த்தீங்களா, எவ்வளவு அற்புதமான தெய்வம் இல்ல. ஆச்சரியமா என்ன நடத்தினார். அந்த 3 வருஷ படிப்பு ரொம்ப ஆச்சரியம், சொல்லனா நிறைய நேரம் வேண்டும். அப்படி எனக்கு உதவி செய்து அந்த அந்த 3 வருஷம் 30 தியரி எக்ஸாமும் 26 ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் அரியரே இல்லாம ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ண எனக்கு உதவி செய்தார். 2014 ஆண்டு எங்க ஆல் இந்தியாவில் முழுவதும் ஜிபேட் என்கிற ஒரு தேர்வு நடத்தப்படும். காரணம், போஸ்ட் கிராஜுவேஷன் படிப்பதற்காக ஜிபேட் என்கிற ஒரு தேர்வு எழுத அரசாங்கத்தினால நடத்தப்படும், இந்திய அரசாங்கத்தினால. அதுல கிட்டத்தட்ட 25,000 மாணவர்கள் பங்கு பெற்றாங்க. என்னுடைய கல்லூரிலேருந்து எல்லா மாணவர்களும் பேருந்து பிடித்து சென்னை சென்டர் போய் எழுதிட்டு வந்தோம். பாருங்க, அந்த 2014 ரிசல்ட் வந்தது. என்ன ரிசல்ட் வந்தது தெரியுமா? அந்த ரிசல்ட்ல பாண்டிச்சேரியில முதலாவது மாணவனாய், என் கல்லூரியில முதலாவது மாணவனாய் இயேசு என்ன தேர்ச்சி அடைய செய்திருந்தார். இன்னைக்கு சனிக்கிழமை காலையில இந்த ரிசல்ட் வந்தது. எனக்கு அவ்வளவு சந்தோஷம். என் வாழ்க்கையில அப்படின்னா சந்தோஷம் பட்டதே இல்லை. படிப்புல ஒரு நாளும் நான் முதல்ல வந்ததே கிடையாது. முதல் முறை, that is the first time. முதல் முறை முதலாவது மாணவனாய் இயேசு என்னை கொண்டு வந்தார். என் கல்லூரிக்குள்ள எல்லாரும் கரங்களை தட்டினாங்க. என்னுடைய பேர் அந்த அந்த செவுத்துல ஒட்டப்பட்டு இருந்தது. வி கங்கராஜுலேட் நிரஞ்சன் ராஜ் என்று சொல்லி. இயேசு அற்புதமான ஒரு ஆண்டவர், இயேசு அதிசயமான ஒரு ஆண்டவர். உன்னை நேசிக்கிறார் வாலிப தம்பி. உன் சுய பலத்தினால உன்னால் முன்னேற முடியாது. ஆனா உனக்கு உதவி செய்ய இயேசு இருக்கிறார். எக்ஸாம்ல உன்னோடு கூட வர இயேசு ஆயத்தமா இருக்கிறார். என்ன அவர் உயர்த்தினார்ல, எவ்வளவு பெரிய சந்தோஷம். திரும்ப முடிக்கிறேன். 2017 ஆண்டு போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்க இயேசு எனக்கு உள்ளத்துல ஏவுனாங்க. இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் எம்ஃபார்ம் மாஸ்டர் டிகிரி என்னுடைய அதே கல்லூரியில திரும்ப அரசாங்கத்தில் விடுபடுத்து 2 வருஷம் படித்தேன். முதலாவது வருஷத்துல என் டிபார்ட்மெண்ட்ல 2வது மாணவன், 2வது வருஷத்துல முழு கல்லூரியிலும் முதலாவது மாணவனாய் இயேசு என்ன தேர்ச்சி அடைய செய்தார். லேப் டெக்னீஷியனாக அரசாங்கத்தில் பணியாற்றி கொண்டிருந்த எனக்கு 5 வருடம் விடுபெடுத்து அந்த பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி படிக்க இயேசு உதவி செய்தார். கூடவே இருந்தார். வெட்கப்படுத்த விடலை. நான் சொல்றேன், ஒரு சப்ஜெக்ட்ல கூட நான் ஃபெயில் ஆனதே கிடையாது. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ வெட்கப்பட்டு போகிறதில்லை, நீ வெட்கப்பட்டு போகிறதில்லை. பயந்து கலங்கி கொண்டிருக்கிறல்ல, இன்னைக்கு வேதம் சொல்லுது, எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, கால் unto me, என்னை நோக்கி கூப்பிடு. I am there to help you. உனக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன். உன்னை தாண்டி போக செய்ய நான் இருக்கிறேன். ஃபெயில் ஆக மாட்டேன், நீ ஃபெயில் ஆக மாட்டேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். உன்னை அருமையா உயர்த்துகிற ஒரு இயேசு உண்டு. 5 வருஷம் எனக்கு உதவி செய்தார். பாருங்க, 2022 ஆண்டு எங்க காலேஜ்ல லேப் டெக்னீஷியனாக, அதாவது லெபார்டரியில பசங்க வந்தா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ற ஒரு சாதாரண வேலை செய்து கொண்டிருந்த என்ன 2022 ஆண்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராய் மாற்றி மேலே மாணவர்களுக்கு 300 தலை சிறந்த மாணவர்கள் உண்டு கல்லூரியில. கிட்டத்தட்ட 240 யூஜி பசங்க உண்டு, போஸ்ட் கிராஜுவேஷன் பசங்க உண்டு. அத்தனை பேருக்கும் பாடம் எடுக்கிற ஒரு ஆசிரியராய், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராய் இயேசு என்ன மாற்றி இருக்கிறார். பாருங்க, இன்றைக்கு மதர் தெரசா போஸ்ட் கிராஜுவேட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல பாண்டிச்சேரி புதுவை அந்த யூனிவர்சிட்டி கீழே இயங்குகிற அந்த கல்லூரியில இன்றைக்கு உதவி பேராசிரியராக இருக்கிறேன். யோசித்து பாருங்க, ஞானத்துல குறைவா இருந்து +2 படிக்கும்போது பாட்னி தேர்வு எழுதும் பொழுது அழுது கொண்டிருந்த என்ன ஒரு உதவி பேராசிரியராக மாற்றி இன்னைக்கு 300 தலை சிறந்த மாணவர்கள், இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ். அதில் வர்ற மாணவர்கள் சென்டாக்ல தலை சிறந்த மாணவர்கள், அவங்களுக்கு ஆங்கிலத்தில் பாடம் எடுக்கிற ஒரு ஆசிரியனா என்ன மாற்றினார். உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு தம்பி, உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. பிசாசு சொல்லுவான், நீட்ல நீ தோல்வி அடைஞ்சிட்டா எல்லாம் முடிந்து. இல்லை இல்லை இல்லை, நீட் இல்லை. உனக்கு அவர் என்ன முன்குறித்து இருக்கிறாரோ அதை உனக்கு தருவார். He has a plan for you. உனக்கு எதிர்காலத்தை வைத்திருக்கிற. நான் நினைக்கல நான் ஒரு அரசாங்க கல்லூரியில ஒரு வாத்தியாரா பாடம் எடுக்கிற ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா மாறுவேன் நான் கனவுல கூட நினைக்கல. ஆனா அது அவர் வைத்திருந்தார். உன் வாழ்க்கையில அருமையான திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். வாழ்க்கை அவர் கரத்துல ஒப்பு கொடுத்துரு தம்பி, உன்னுடைய பரீட்சை அவர் கரத்துல ஒப்பு கொடுத்துரு. அதிசயமா உன்னை நடத்துவார்.
என்ன நடத்தி ஒன்றுமில்லாதிருந்த என்ன உயர்த்தினாங்களே. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, மண் கட்டடான்னு சொல்லுவாங்க. எவ்வளோ படித்தாலும் உனக்கு புரியலை, இவர் மண் கட்ட. எங்கள் அம்மா எனக்கு பாடம் சொல்லி தருவாங்க. இரவு ரொம்ப நேரம் 12 மணி வரைக்கும் புரியவே புரியாது, ஃபெயில் ஆவேன். அப்படிப்பட்ட ஒரு மண் கட்டையை இன்றைக்கு ஜொலிக்கிறவனாய் மாற்றி இருக்கிற உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் இயேசு பிரகாசிக்க செய்கிறவர். உன்னையும் பிரகாசிக்க செய்வார். உனக்காகத்தான், உனக்கு உதவி செய்யும்படி இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புகிறோம். காரணம், நீ வேதனையோடு இருப்பல்ல, பயத்தோடு இருப்ப, எனக்கு யாராவது உதவி செய்ய யாராவது ஒரு உண்டான துக்கத்தோடு இருப்பல்ல. நல்ல செய்தி, இயேசு உன்னை நேசிக்கிறார், உனக்கு உதவி செய்ய அவர் விரும்புகிறார். உன் இருதயத்தில் இடம் கொடு. உனக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் பிள்ளைகளை சந்திக்க நீங்கள் கொடுத்த நல்ல கிருபை இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரப்பா. ஆவியானவர் சொல்றாங்க, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமோ அப்படியே உன்னை குறித்து நான் உயர்வான திட்டங்களை வைத்திருக்கிறேன். ஐ ஹேட் அ பெட்டர் பிளான்ஸ் ஃபார் யூ. உனக்கு உயர்வான திட்டங்களை வைத்திருக்கிறேன் தம்பி, உனக்கு உயர்வான நோக்கங்களை வைத்திருக்கிறேன். இயேசு உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றார். உன் இருதயத்தை அவருக்கு இடம் கொடு. என் இருதயத்துக்குள்ள வாங்க இயேசுவேன்னு சொல்லு. உனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஆண்டவரே, பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறப்பா. எனக்கு 5 வருட படிப்புல நீங்க கூடவே இருந்தீங்களா ஆண்டவரே, கூடவே இருந்தீங்களே, என் மேல இருந்தீங்களா ஆண்டவரே, எனக்குள்ள இருந்தீங்களே, எனக்கு உதவி செஞ்சீங்களப்பா, எழுத கிருபை கொடுத்தீங்களே, மறந்ததெல்லாம் ஞாபகப்படுத்த உதவி செய்தீங்களே. சில தேர்வுகள்ல என்னால் டைம் பத்தாது, எழுத முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையெல்லாம் ஆண்டவர் உதவி செய்து சரியான நேரத்தில் எனக்கு முடிக்க உதவி செய்தீங்களப்பா. இந்த பிள்ளைங்க கலக்கத்தோடு இருக்கிறாங்க, பயத்தோடு இருக்கிறாங்கப்பா. பரீட்சை அவங்களுக்கு கசப்பா இருக்கிறது. அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, அவங்கள உயர்த்துங்கப்பா. பரீட்சை காலில் நீங்க அவங்களோடு கூட கடந்து போங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படி அந்த பயத்தை எடுத்து போட்டுருங்கப்பா, அந்த பதட்டத்தை எடுத்து போட்டுருங்க. உங்க ஆவினால நிரப்புங்க. பெசலேல வினோத வேலை யூகித்து செய்திருக்க வேண்டிய ஞானம், அறிவு, புத்தி உண்டாக தேவாவினால் நிரப்புனீங்களே. யாரெல்லாம் எக்ஸாம் போறாங்களோ ஆண்டவரே, யூடியூப்ல இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்களோ அவங்களோடு இருங்கப்பா, அவங்கள பலப்படுத்துங்க, அவங்கள பலப்படுத்துங்க. ஸ்ட்ரென்தன் தென்லாம் ரமாக்குலி ஹந்தரா பாக்கல் பேய்க்குலி. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பலனை ஆண்டவர் உனக்கு கட்டளையிடுகிறார். நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீ வெட்கப்பட்டு போகிறதில்லை என்று வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னோடு கூட வருவேன், உன்னோடு கூட வருவேன். நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுதும் நான் உன்னோடு கூட வருவேன். உன்னை நேசிக்கிறேன். உனக்காக சிலுவையில் ஜீவனே கொடுத்தனா பரீட்சை காலுக்குள்ள உன்னை நான் கைவிடவே மாட்டேன், உன்னை நான் கைவிடவே மாட்டேன்னு ஆண்டவர் மனதுருக்கத்தோடு சொல்றாங்க. இந்த பிள்ளைகள்லாம் ஆசீர்வதிங்கப்பா. அவங்கள நீங்க நல்ல எதிர்காலம் வைத்திருக்கிறீங்களே, யோசேப்பை போல தானியேலை போல ஆசீர்வதித்து அவங்கள உயர்த்துங்கப்பா. இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆண்டவரே ப்ரோக்ராம் ஆயத்தம் பண்ணின வெற்றிக்குமார் பாஸ்டருக்காக நன்றி அப்பா. அவங்களையும் அவங்க திருச்சபையும் குடும்பத்தையும் அளவில்லாம ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். நன்றி. கர்த்தர் உங்களோடு கூட வருவார், பயப்படாதீங்க. பெரிய காரியம் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறுவீங்க, நீங்க மேன்மை அடைவீங்க, இயேசுவினால உயர்த்தப்படுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.